தெய்வீக பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தினால் தொடர்ந்து எனது பதிவுகளை காணலாம். வாருங்கள், தரிசனம் செய்ய செல்லலாம். ஓம் ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். பல்லவர்களால் புகழ்பெற்ற பல ஆலயங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. இதில் புகழ்மிக்க சிவஸ்தலமான திருக்கழுக்குன்றத்தின் வடகிழக்கே 8 கிலோமீட்டர் தூரத்திலும், முருகன் எதிர்த்து போர் புரிந்த தரமான திருப்போரூரில் இருந்து மேற்கு திசையில் 12 கிலோமீட்டர் தூரத்திலும், செங்கல்பட்டிலிருந்து கிழக்கே 14 கிலோமீட்டர் தூரத்திலும் இயற்கை எழில் நிறைந்த பசும் சோலைகள் சூழ்ந்த வனாந்திர மரங்களாலும் மலைகளாலும் சூழப்பட்ட திருநிலை என்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் சிவபெருமான் குடிகொண்டுள்ள பெரியாண்டவர் என்ற திருநாமத்துடன் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் ஒரு திருக்கோயிலை பற்றிய பதிவு இது. சிவபெருமானே மனித வடிவம் தாங்கி உலகெல்லாம் வலம் வந்து திருநிலையில் ஒரு நிலையாய் தன் பாதத்தை பதித்து நின்று பெரியாண்டவர் என்ற நாமத்துடன் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார். இவ்வாலயத்தில் எம்பெருமானை சுற்றி 21 சிவகணங்கள் கைகூப்பி வணங்கி நிற்கும் காட்சி இவ்வாலயத்தில் தவிர வேறு எங்கும் காண முடியாத அரிய காட்சியாகும். முன்பு ஒரு காலத்தில் சுந்தரபத்திரன் என்ற அசுரன் சிவபெருமானை வணங்கி பல அரிய வரங்கள் பெற்றான். அவற்றுள் முக்கியமானது அவனது மரணம் சிவசக்தி சுரூபமானவரால் மட்டுமே நிகழ வேண்டும் என்பதாகும். மேலும் அதற்கு முன்னால் எம்பெருமான் மனித அவதாரம் எடுத்து முடித்திருந்தால் மட்டுமே அவனை கொல்ல முடியும் என்ற சிக்கலான வரமும் பெற்று இருந்தான். இதனால் இந்திரன் முதலான தேவர்களை விரட்டி எடுத்து அவர்களின் ஆட்சியை கைப்பற்றி பல வகையில் தொல்லை கொடுத்து வந்தான். அசுரனின் தொல்லை பொறுக்க முடியாமல் அவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டு காக்குமாறு வேண்டினார்கள். தேவர்களை காக்கும் பொருட்டு அசுரர்களை அழிக்கும் எண்ணத்துடன் சக்தியை காண எம்பெருமான் சென்றார். அசுரர்களின் அராஜகம் அதிகமாகிவிட்டதால் அவர்களை உடனே அழித்து தேவர்களை காக்க வேண்டும், உடனே புறப்படு என்று கூறினார். ஐயன் கூறியதை கேளாமல் உமையவள் கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்து அமைதி பூண்டு இருந்தார். தாயிடமிருந்து பதில் வராததால் கோபம் கொண்ட சிவபெருமான், என்னுடைய சொல் கேட்டு பதில் கூறாமல் இருக்கும் நீ மீண்டும் மானிட பெண்ணாக பிறப்பா என கண்கள் கனல் கக்க எச்சரித்தார். இந்த வார்த்தையை கேட்டு தியானத்தில் இருந்து விழித்தெழுந்த பார்வதி தேவி ஐயனை நோக்கி எம்மை மானிடராக பிறக்கச் சொல்லும் நீவீர் எம்மில் பாதியாக விளங்குபவர்தானே, ஆகவே நீரும் ஒரு நாழிகை மனிதனாக பிறக்க வேண்டும் என சாபமிட்டார். உமை அவதாரத்தின் ஆழமும் அர்த்தமும் புரிந்து பேசினாள். இந்த வார்த்தையை கேட்ட ஐயனின் சித்தம் மெல்ல கலங்கியது. ஈசன் தன் நிலை மறந்து மனித அவதாரம் கொண்டார். உலகமெல்லாம் திக்கு திசையின்றி அலைந்து திருந்து வந்தார். பரமனின் இந்நிலையை கண்டு உமையவள் அச்சமுற்றாள். உலக ஜீவராசிகள் பயத்தில் நடுங்கின. தேவர்கள் முதலான ஒரு தாயிடம் வணங்கி பரமனை காத்து அருளுமாறு வேண்டினார்கள். உடனே தாய் தன் சூலாயுதத்தை வீசி எறிந்தாள். அது பிரகாசமாய் பூமியில் ஒரு இடத்தில் நிலையாய் நின்றது. சூலாயுதம் வீழ்ந்த இடத்தில் இருந்து 21 மண் உருண்டைகள் சிதறி சுற்றி வீழ்ந்தன. பின் அவை ஒவ்வொன்றும் சிவகணங்களாக மாறி சுற்றி ஐயனின் வருகைக்காக காத்து நின்றன. சூலாயுத ஒளியைக் கண்டு எம்பெருமான் திருநிலையாய் ஒரு இடத்தில் பாதம் பதித்து ஒரு நிலையாய் நின்றார். பார்வதி தேவி அவ்விடத்திலேயே வணங்கி நின்றார். ஒரு நாழிகை நேரமும் முடிய மனிதனாய் வந்தவர் சிவமாய் உருமாறி தோன்றினார். மேலும் பெரிய மனிதனாக இவ்வுலகை வலம் வந்த ஆண்டவராகிய நீவிரே இன்று முதல் பெரியாண்டவர் என்று அழைக்கப்படுவீர்கள் என உமையவள் கூறினார். இந்த வார்த்தையை கேட்ட தேவர்கள் முதலானோர் பெரியாண்டவா பெரியாண்டவா என கூறி அழைத்து அவர் பாதத்தில் மலர் தூவி வாழ்த்தினார்கள். சுற்றி நின்ற சிவகணங்களும் எம்பெருமான் நாமம் சுற்றி கூறி வணங்கி நின்றன. ஒரு நிலையில் திருநிலையாய் நிறுத்திய இவ்விடம் திருநிலை என்று அழைக்கப்படும் என கூறிய ஐயன், மேலும் உலகை காக்கும் நாயகி உமையவள் என்னை திருநிலையாய் நிலை கொண்டு ஆட்கொண்டதால் இன்று முதல் திருநிலை நாயகி என்று அழைக்கப்படுவாள் என்றும் வாழ்த்தினார். இந்த வார்த்தையை கேட்ட தேவர்கள் முதலானோர் திருநிலை நாயகி என அழைத்து மகிழ்ந்து அவரது பொற்பாதத்தில் மலர் தூவி வாழ்த்தினார்கள். சிவபெருமான் திருநிலையாய் ஒரு நிலையில் தன் பாதம் பறிந்து அருள்பொருத்த இந்த திருத்தலமே திருநிலையாகும். மேலும் பார்வதி தேவியின் கருவின்றி பெரிய மனிதனாக தோன்றி நீவிரே உலகை வலம் வந்தமையால் இவ்வுலகில் கருவின்றி வாடும் தம்பதிகளுக்கு யார் இவ்விடத்தில் ஒரு நாமம் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு மழலைகளை வழங்கி அருள் புரிய வேண்டும் என வேண்டினார். இறைவனும் அவ்வாறே நடைபெறும் என அருளினார். இன்றும் இவ்வாலயத்தின் அருகில் உள்ள சித்தாமிரத குளத்தில் நீராடி இறைவனை நினைத்து மனமுருகி நெய்தீபம் ஏற்றினால் எந்த ஒரு தம்பதியும் குழந்தை பேறு பெறுவார்கள் என்பது இறையன்பர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக விளங்குகின்றது. மேலும் ஆண்டவனின் பாதம் பறித்த இடத்தில் ஜோதி வெளிப்பட்டு சுயம்புலிங்கம் அமைந்துள்ளது. சூராயுதம் வீழ்ந்த இடத்தில் இருந்து 21 மண் உருண்டைகள் சிதறி சுற்றி வீழ்ந்து பின் அவை ஒவ்வொன்றும் மண்ணில் இருந்து சிவகுணங்களாக உருமாறி என்றதை நினைவு கொள்ளும் விதமாக இந்த ஆலயத்தில் 21 மண் உருண்டைகள் சிவகுணங்களாக செய்து சுயம்பலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதை போல் அவர்கள் வைத்து ஆராதனை காட்டி அருள் பெறுவது எங்கும் காணாத அதிசயமாகும். நந்தி பகவான் மனிதபடியில் சிவனைப் போல அருள்வது இங்கு காணலாம்.
நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு தம்பதியினர் குழந்தை பேர் இல்லாமல் மன வேதனையுடன் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் சிவபெருமானை மனதில் நினைத்து மனமுருக வேண்டி துதித்து வந்தனர். ஒரு நாள் சிவபெருமான் அவர்கள் கனவில் தோன்றி, நான் பெரியாண்டவர் அவதார கோலத்தில் உலகை வலம் வந்தபோது என்னை நிலை கொள்ளச் செய்த இடமான திருநிலைக்கு சென்று வேண்டினால் உங்களுக்கு மயிலை செல்லம் கிட்டும் என்றும் மேலும் உங்களுக்கு வழிகாட்டியாக ஒரு பன்றி அழைத்து செல்லும் என்று கூறி மறைந்தார். அவர்களும் அங்கு எப்படி செல்வது என்று தெரியாமல் விழித்தபோது திடீரென்று அங்கு ஒரு பன்றி தோன்றி அவர்களுக்கு வழிகாட்ட அவர்களும் இறைவன் கூறியவாறு அதன் பின்னே சென்றனர். அது ஓரிடத்தில் ஆடாமல் அசையாமல் திருநிலையாய் நின்று பின் திடீரென காணாமல் மறைந்து போனது. இறைவனே தங்களுக்கு பன்றி உருவிலிருந்து வழிகாட்டியதாக நினைத்து வழிபட்ட போது அந்த இடம் வெட்ட வழியில் ஒளிமயமாக திகழ்ந்து ஜோதி தரிசனம் தந்தது. அதை கண்டு அவர்கள் பெரியாண்டவர் நாமத்தை மனமுருகச் சொல்லி வழிபட்டார்கள். ஓராண்டு கழித்து ஆண் குழந்தை பெற்றதாக கோயில் தல வரலாறு கூறுகின்றது. திருநிலையாய் ஒரு நிலையாய் நின்று அற்புதங்கள் நிகழ்த்தி அன்புகளை காத்திரும் இறைவனாக நெஞ்சாரை நம்மை பணிந்து வணங்குவோர்க்கு வேண்டும் வரம் வழங்கி இந்த புவனத்தை காக்கும் ரட்சிக்கும் எம்பெருமானாக பெரியாண்டவர் விளங்குகின்றார். இம்மை மறுமை என்னும் பிறவி பெருந்தன்மம் போக்கி அடியாரை ஆட்கொள்ளும் நாயகனாக எம்பெருமான் காட்சியளிக்கின்றார். அவரின் அற்புதங்கள் கணக்கில் அடங்கா. மழை இல்லாத மங்கையர்களுக்கு மனம் குறை கலந்து மழலைகளை உடன் வழங்கி மனநலம் கண்டோர் வாழ்வில் நலவரம் வழங்கி மனமாகாத பெண்களுக்கு எளிதில் மனம் கூட்டி ஏழை எளியோரின் வாழ்வை காத்து ரட்சித்து உழைத்து ஊர்காக்கும் உழவர்களின் பயிர் வாழ மழைவளம் அளித்து கொஞ்சித் தவழும் குழந்தைகளை அஞ்சாது காத்து நாடி வரும் அடியார்கள் வாழ்வில் அஞ்ஞானம் நீக்கி மெய்ஞானம் வழங்கி மேன்மையான வாழ்வதும் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து பெரியாண்டவரின் பொற்பாதம் வணங்கி அவன் திருவள்ளை பெற்று வையத்தில் வாழ்வாங்கு வாழ எல்லோரையும் அழைத்து செல்கின்றோம். வாருங்கள் அன்புகளே, உங்களை அனைவரையும் அந்த தெய்வீக பயணம் சார்பாக இந்த திருக்கோயிலுக்கு அழைத்து செல்கின்றேன். நன்றி, வணக்கம். இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன்.